பாபாவிடம் வந்து அந்த பூஜையை செய்தவர்களுக்கு வேண்டுவதை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்னதானத்தையும் உண்டு மகிழ்ந்து வாழ்க்கையில் பல உயரங்களையும் பல வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார்கள். சென்னையை அடுத்த திருவேற்காடு என்னும் இடத்தில் ஸ்ரீ லட்சுமி சாய்பாபா மந்தர் திருக்கோவில் அமைந்துள்ளது. பல்வேறு தரப்பு மக்கள் தினம்தோறும் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த திருக்கோவிலில் நந்தி பகவான், விநாயகர், முருகர், ஆஞ்சநேயர், வராகி அம்மன், பெருமாள் போன்ற சன்னதிகள் உள்ளன. ஸ்ரீ லட்சுமி சாய்பாபாவிற்கு தினம்தோறும் பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்று வருகின்றன. வியாழக்கிழமை தோறும் சாய்பாபா சன்னிதானத்தில் பாபாவிற்கு ஆரத்திகளும் அலங்காரங்களும் பஜனைகளும் நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோவிலை சுற்றி வரலாற்று சிறப்புமிக்க வேற்காடு அம்மன் மற்றும் திருவேற்காடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் அருகிலிருந்த பாபா கோவில் அமைந்திருப்பது மிகவும் பிரசித்தியானது. இத்திருக்கோவிலில் மக்களுக்கு அன்னதானங்களும் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து இக்கோவிலில் பக்தர் ஒருவர் கூறுகையில், மக்களின் வேண்டுதலை மனதோடு நிறைவேற்றும் இந்த லட்சுமி பாபா திருக்கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகும். தங்கள் குடும்ப சூழ்நிலை மனதார வேண்டிய மக்களுக்கும் குடும்ப கஷ்டங்களையும் பாபாவிடம் இறக்கிவிட்டு நாங்கள் நிம்மதியுடன் செல்கிறோம். ஸ்ரீ லட்சுமி சாய்பாபா மந்தர் திருக்கோவில் நம்பி வந்தோரை கைவிடுவதில்லை என்று அவர் கூறினார். இங்கு இருப்பது ஸ்ரீ லட்சுமி சாய்பாபா ஆலயம். சுமார் 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயம். இங்கு ஒரு பக்தர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் பாபாவை சேவை சென்று போறாங்க. பாபா வரும் பக்தர்களுக்கு எல்லோருக்கும் அவர்களுக்கு விருப்பப்படி வேண்டும் கோரிக்கையை மிகவும் சிறப்பாகவும் நிறைவேறும் விதமாக அவர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சாய்பாபா திருக்கோயிலிலே நடைபெறுகின்ற 3 வேளை அன்னதானம் பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் இந்த சாய்ராமனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த இலவச அன்னதானத்தையும் உண்டு மகிழ்ந்து அவருடைய ஆசியோடு தங்களுடைய வாழ்க்கையில் பல உயரங்களையும் பல வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார்கள். இங்கே தினமும் துணி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. துணி பூஜையில் பாபாவிடம் வந்து அந்த பூஜையை செய்தவர்களுக்கு வேண்டுவதை அவர் அன்றன்று நடத்தி கொண்டிருக்கிறார். இதுபோல நிறைய விஷயங்கள் பாபாவின் மூலம் இந்த கோயிலுக்கு அருள் செய்யப்பட்டிருக்கிறது. சாய்பாவினுடைய அருள், சாய்பாவினுடைய பக்த கோடி மக்களுக்கு என்றென்றும் சென்றடைய எல்லாம் வல்ல இறைவன் சாய்பாவை வணங்குகிறேன்.